இது நம்ம பாரம்பரியம். இன்னைக்கு எங்க அம்மா மழைக்கு சுட சுட நிறைய டிஷ் செஞ்சிருந்தாங்க. எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாமா? கிச்சனுக்குள்ள போலாமா? வாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே அதுவுமா எங்கள் ஊரில் சரியான மழைங்க, நல்ல மழை. அப்படியே ஆப்போசிட்டாக டேர்ன் ஆகிடுச்சு. எப்போவுமே ஈவினிங் பூஜை நம்ம வீட்டில் நான் பண்ணுவேன், அதே மாதிரி இன்றைக்கும் ஈவினிங் பூஜை பண்ணியாச்சு. சரி மழை வருதே, அதனால் சுட சுட பஜ்ஜி போடலாம். அதுவும் ஃப்ரிட்ஜில் 3 வாழைக்காய் இருந்துச்சு, அதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே தோலை சீவிட்டு நம்ம சுட சுட பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு யோசனை. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வாழைக்காவெலாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலோட்டமாக தோலை சீவிட்டு அப்படியே தண்ணியில் போட்டுட்டேன். ஏன்னா வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சோன்னா அப்படியே கருப்பாகிடும், அதனால் தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைடர் வச்சு ஸ்லைட் பண்ணி நம்ம அதையும் வந்து தண்ணியிலே போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய் சாப்பிட்றதுக்கு வாழைக்காய். இப்போ வந்து கையை வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கையெல்லாம் கருப்பாகிடும், அப்படியே பிடிச்சிக்கும் அந்த கரை. அதனால் சோப் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் கையை. இப்போது ஆச்சி பஜ்ஜி போண்டா பவுடர் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருந்தேன். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணோம் அப்படின்றதுனால நான் ரெடி மிக்ஸாக இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் பஜ்ஜிக்கு வந்து நான் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து மதியம் வச்ச சாம்பார். அப்புறம் அரிசி ஊற போட்டிருந்தேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு. உளுந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருந்தேன், அப்புறம் ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளேயே இந்த ஸ்டவ்வில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து பால் காசுறதுக்கு ஊற்றிடலாம். நல்லா வெறும் பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அப்படியே சுட சுட டீயும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சரி இப்போ வந்து வாழைக்காய் வந்து எடுத்துகிட்டு நம்ம பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். நல்ல கிளைமேட்டுக்கு அப்படியே சில்லுன்னு காற்றுக்கும் இந்த பஜ்ஜி போடுறதுக்கும் வேலை அளப்பே தெரியலங்க. இல்லைன்னா வெயிலில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது சமையல் கட்டில் போகிறதுக்கே, அப்படி இருந்தது. இப்போ வந்து நல்லா சில்லுன்னு காற்றடிக்கிறதுக்கும் இந்த பஜ்ஜி போடுறதுக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது வேலை செய்யறதுக்கு. சரி இப்போ நம்ம பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட வேண்டியது தான். வாழைக்காய் பஜ்ஜி தான் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லோகிதா கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ பாலும் பொங்கிடுச்சு. பாலில் வந்துட்டு டீ தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் டீ போட்டால் நல்லா இருக்காதே, இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 துண்டு இஞ்சியை தட்டி அதில் டீயில் சேர்த்துட்டேன். அப்படியே இஞ்சி டீ மலைக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. சரி நம்ம பஜ்ஜி போட்டோம், அப்படியே நம்ம கற்பூரவள்ளி இலையில் நம்ம பஜ்ஜியும் ட்ரை பண்ணலாம். மழைக்கு சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா அதனால் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு சூப்பர் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரவள்ளி இலையை வந்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே அதுலேயும் ஒரு பஜ்ஜி போட்டாச்சு. 4 இலை தான் பறிச்சிருந்தேன். நம்ம வீட்டில் 4 பேருக்கு 4 பஜ்ஜி சரியாயிடுச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டாச்சு. இப்போ வாழைக்காய் பஜ்ஜியும் கற்பூரவள்ளி பஜ்ஜியும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூட சேர்த்து இஞ்சி டீயும் சூப்பராக இருந்தது. மழைக்கு சுட சுட இஞ்சி டீ, வாழைக்காய் பஜ்ஜி, கற்பூரவள்ளி பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம 4 கப்பில் சர்வ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொண்டாட்டமாக போச்சு. நானும் ஒரு கப் டீ குடிச்சிட்டு சரி சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பாத்திரம் சேர்த்துக்க மாட்டேன், உடனே கழுவி வச்சுருவேன். இப்போ நம்ம டிஃபனுக்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம் டிஃபனுக்கு. ஏன்னா முன்னாடியே அரிசி ஊற வைக்கும் போது உளுந்து ஊற வைக்கக்கூடாது, அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம உளுந்து ஊற வைக்கணும். இப்போ நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் கிரைண்டரில் போட்டுடுறேன். எப்போவுமே சாட்டர்டே அரைப்பேங்க மாவு, அப்போ தான் வந்து எனக்கு 1 வீக்கு கரெக்டாக இருக்கும். சண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவு அப்படியே இட்லி ஊற்றி அப்படியே அந்த சிக்கன் குழம்புக்கு போன விலாகில் பார்த்தீங்க இல்லைங்களா, அதுதான். இந்த மாவு வந்து இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு போட்டுட்டேன்னா காலையில் சண்டே வந்து ஃப்ரெஷ்ஷான இட்லி
அப்படியே சுட சுட ஸ்பாஞ்சியான இட்லியும் சிக்கன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் அதுதான். சரி, இப்போ நைட்டு டின்னருக்கு நான் ஒரு கல்யாண பிரிஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து, வீட்டு அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். வீட்டில் இருந்த பொருளை வச்சு சரி சட்டுன்னு ஏதாவது செய்யணுமே, குழம்பு வச்சாலும் மீந்துடும் காலையில், ஏன்னா நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் செய்யணும். அதனால் இப்போ கல்யாண பிரிஞ்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் புதினா இருந்தது, கொத்தமல்லி இருந்தது, தேவையான பொருள்லாம் இருந்துச்சு. சரி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. 4 வெங்காயத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு அதிலே நான் யூஸ் பண்ணிப்பேன். நம்ம கவுண்டர் டாப் அப்போ தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே பக்கத்துலேயே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கவுண்டர் டாப்லேயே வச்சு நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு நம்மளுக்கு வேலை முடியும். அதையும் ஆனியன் ஒரு 4 ஆனியனு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது 4 தக்காளி ஈக்குவலாக 4 வெங்காயம் 4 தக்காளி 4 தக்காளியும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய். இப்போ நம்ம இஞ்சி சீவிடலாம். இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீவி வச்சுட்டு, பூண்டு ஒரு பெரிய பல் பூண்டு, அப்படியே முழு பூண்டு தோலோடு தான் நான் எப்போவுமே சேர்த்துப்பேன். அதுக்கு தேவையான அளவு இஞ்சி அதையும் நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம சீக்ரெட் என்ன, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் அதை சேர்த்தா இன்னும் நல்லா பேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே அரைச்சி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக காய்கறியை கட் பண்ணிக்கலாம். கேரட் வீட்டில் இருந்துச்சு, கேரட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிடலாம் நம்ம, அப்போ தான் கல்யாண பிரிஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். சரி அதுக்குள்ளேயே மாவு போட்டோமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மாவு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. சரி அதையும் எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடாகின உடனே முழு கரம் மசாலா, கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம அதில் சேர்த்துடலாம். அப்படியே அதை சேர்க்கும் போது நல்ல ஒரு மணங்க சூப்பராக இருந்துச்சு. அப்படியே 4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். மழைக்கு அப்படியே சில்லுன்னு சமைக்கிற கலப்பே தெரியல, அப்படியே ஜாலியாகவே சமைச்சிட்டு இருந்தேன். இல்லைனா வெயிலில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும், அப்படியே செய்யவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ ஜாலியாக சில்லுன்னு ஒரு கல்யாண பிரிஞ்சி. சரி அப்படியே தக்காளி அப்புறம் புதினா அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரிட்டே இருக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்சிங் வாட்டர் மிக்சியை ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகட்டும். அதனால் கலரிட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடணும். நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து மாவு வந்து 2வது ஈடு ஊற்றியிருந்தேன், அதுவும் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. அதையும் எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பத்து தேங்காய் அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சி செய்யலாம், அரைச்சி ஊற்றி இன்னும் நல்லா ஒரு சூப்பராக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கல. பச்சை பட்டாணி டேரெக்டாக உங்களுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுருந்தேன். பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, 1 பேக்கெட் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வெறும் தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தோன்னா அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஒரு கலரிட்டு தேவையான அளவு கேசரி கலர் போட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்ச அரிசியை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் மணமாக இருக்குது. இப்போ நம்ம உப்பு பதம் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொடி, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வினிகர் சேர்த்தோன்னா சாப்பாடு வந்து ரொம்ப நேரத்துக்கு தாங்கும், கெட்டு போகாது. ஃபைனலாக வந்து
கொத்தமல்லியை நம்ம தூவிடலாம். கல்யாண பிரிஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். விசில் வந்து நான் வீட்டு அரிசின்றதுனால ஒரு 3 விசில் வரட்டும். சரி, நம்ம அதுக்குள்ளேயே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிடலாம். அடுக்கான பாத்திரம்லாம் எப்போவுமே பாத்திரம் நிறைய சேர்த்துக்க வேண்டாம், அப்பப்போ கழுவி வச்சுட்டு அதுவே நல்லாயிருக்கும். சரி, பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. விசிலும் 3 விசில் வந்தாச்சு. அப்படியே சாப்பாடை டம்மில் போட்டுடலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளேயே நம்ம உளுந்தை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சிடலாம். அரிசி 2 ஈடு போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நான் வந்து ஊற வச்ச உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு எல்லாமே ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபைனலாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாக பிரிஞ்சிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நம்ம இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கல்யாண பிரிஞ்சியில் ப்ரெட் ஆட் பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ சாப்பாடு வந்து டம்மில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சிடலாம். தவாவில் வந்து நம்ம கட் பண்ண ப்ரெட்டெல்லாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணினா நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணினா அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது. ஒரு சில டைம் எண்ணெய் உறிஞ்சிடுது, ஒரு மாதிரி தீஞ்சிடுது. அதனால் நம்ம தவாவில் போட்டுக்கலாம். இப்போ உளுந்தும் நல்லா வந்து அரைஞ்சி வந்துடுச்சு. அதையும் நான் வந்து வேறு பாத்திரத்தில், அந்த பாத்திரத்தில் அரிசி கூட நான் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக இப்போ மாவு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்துட்டு டம்மில் இருந்து நம்ம சாப்பாடு எடுத்துடலாம். இப்போ நம்ம கல்யாண பிரிஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. திறக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல்லு, நல்ல வாசனையாக இருக்குது. இதை பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ உதிரியாக அழகாக வந்திருக்கு. நீங்கள் இன்னும் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா கூட ஓகே தான். உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ, அரிசி இருக்கோ, அந்த அரிசி வச்சு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு பேஷனில் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் இதுவரையிலும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இவ்வளோ டிஷ் தாங்க செஞ்சுருந்தேன். இதுதான் சாட்டர்டே vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா மழைக்கு சுட சுட பிரிஞ்சி, பஜ்ஜி, டீ இதெல்லாம் நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.